ஓகே. சரி, இப்போ வந்து நேத்து நாள் இனிதே முடிஞ்சது. இன்னைக்கு வந்து நாங்க காலையில கிளம்பி இதுல ஒரு ரேடிசன்லயே சாப்பிட்டுட்டு, இப்போ வந்து நாங்க நெக்ஸ்ட் டே ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கிறோம். இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க போற இடம் 2. ஒண்ணு வந்து மீக்லாங் ரயில்வே மார்க்கெட்டும், ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டும் போலான்னு இருக்கோம். அதுக்கு வந்து ரேடிசன்ல கேட்டப்போ, அவங்களே எங்களுக்கு வந்து கார் புக் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு எஸ்யூவி வேணும் அப்படிங்கிறக்காண்டி எஸ்யூவி கேட்டு, அது வந்து 2200 வாட். ஸோ வந்து அந்த இதை வச்சு இந்த இது காரை புக் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட டைம் பார்த்தேன். நான் 1.5 மணி நேரமாக என்னமோ பார்த்தேன் இங்கேருந்து அங்கே இதுக்கு போகிறதுக்கு, மார்க்கெட் போகிறதுக்கு. பட் ஆனால் வந்து என்ன கிலோமீட்டர்னு தெரில, என்னமோ 70 கிலோமீட்டர்ஸ் கரெக்டு. அது பார்த்துட்டு ஞாபகம் வருது, 70 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து 70 கிலோமீட்டர்ஸ். ஸோ டைம் வந்து 11:10க்கு ஒன்று இருக்குது, 11:30க்கு ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து 11:10 11:30 ட்ரெயின் பாசிங்காக பார்க்கலான்னு போகிறோம். ஸோ அதுதான் மெயின். நீங்கள் வந்து டைம் பார்த்துட்டு போங்க, ஏன்னா அது எல்லா டைம்லையும் அந்த ட்ரெயின் வராது. ஒரு நாளைக்கு 8 டைம்ஸு. ஸோ எந்த டைமில் நீங்கள் கிளம்புறீங்கிறத டிசைட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் அங்கே போயிட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அதை இதோட ஆட் பண்ணுறேன். ஓகே, இதாங்க மார்க்கெட்டு. ரயில்வே ட்ராக் போது பாருங்க. எல்லாரும் ட்ரெயின் வரதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இங்க இருந்து தான் வரப்போதான். அப்படிக்கா இங்க இருந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளதான் போகுது. ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். 11 o'clock 11:10க்கு ட்ரெயின். இன்னும் 20 minutes இருக்கு ட்ரெயின் வர்றதுக்கு. எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ட்ரெயின் வரப்போ எல்லாத்தையும் தூக்கிடுவாங்களாம். செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ண போகிறோம். இங்கே சீப் ஷாப்பிங். அதுவும் என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே வந்து நிறைய ஷாப்பிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரயில்வே ட்ராக்ல தான் நடந்து போயிட்டு இருக்கோம். எல்லாரும் அப்படி தான் போகிறாங்க, நம்மளும் அப்படி தான் போகிறோம். பாருங்களேன் எவ்வளோ ஷாப்பிங், செம்ம ஆப்ஷன்ஸ். ட்ரெஸ் இருக்கு நிறைய. பேக்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய. இங்க கூலர்ஸ் எல்லாம் இருக்குது, கேப் நிறைய இருக்குது. ஆனா நான் கேப் ஆல்ரெடி எடுத்துன்னு தான் வந்திருக்கிறேன், அதனால கேப்லாம் நான் எதுவும் வாங்க போறது இல்லை. என்ன வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முதல்ல பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். கட் மேங்கோஸ், வேர்ல்ட் ஃபேமஸ் கோல்டன் மேங்கோ.ความปรารถนาดีจากกองบัญชาการตำรวจท่องเที่ยวโทร1155 Attention please from on நம்ம ஷாப்பிங்லாம் பார்த்துட்ருக்கப்பே ட்ரெயின் வரப்போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு ரெட் லைன் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா கடையிலையும் அந்த ரெட் லைன் இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் நின்று ட்ரெயின் வரதை பார்க்கணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா ரிஸ்க் உங்களோட தான். ட்ரெயின் உங்களை அடித்து காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால் இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போட்டிருக்க அந்த ஷாமியானா எல்லாத்தையுமே எடுப்பாங்க. எடுத்துகிட்டு ட்ரெயின் வரதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஒரு 4-5 minutes அது ஆகும் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ட்ரெயின் வரதுக்கு.
நிறைய ஷாப்ஸ் போயிட்டு கடைசியில் வந்து இந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பேக்ஸ் வாங்கினேன். ஒரு 3 இல்ல 4 பேக்ஸ். அந்த இது மார்க்கெட்லாம் போனால் போட்டு போகிற மாதிரி பேக்ஸ், அப்புறம் மணி பர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எலிஃபெண்ட் தான் இருந்தது. அந்த எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி பேக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த காரில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த சைனீஸ் புத்தாஸ்லாம் இருக்கும்ல, அந்த அந்த மாதிரி சைனீஸ் புத்தாஸ் கொஞ்சம் காருக்கு வாங்கினேன். கொஞ்சம் இதெல்லாம் பெர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வாங்கினேன். எனக்கு எல்லாமே சேர்த்து கடைசியில் வந்து எனக்கு 380 பாட் தான் ஆச்சு. ஸோ வந்து நீங்கள் எங்கேயாவது சீப் ஷாப்பிங் பண்ணணும், நீங்கள் ஊருக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் பண்ணலாம். சூப்பராக நீங்கள் பண்ணலாம் அதெல்லாம்.